أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய முழு கூலியை தந்தருள்பாலிப்பானாக என பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது என்று நாம் படித்திருக்கிறோம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் மற்றும் ஹஜ் ஆகிய 5 அடிப்படைகளில் மார்க்கம் நிலை பெற்றிருக்கிறது என்று குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த 5 கடமைகளில் ஜக்காத் அல்லாத ஏனைய கடமைகள் பெருமளவில் தனிநபர் சார்ந்த கடமைகளாக இருக்கிறது. ஜக்காத் மட்டும் அது சமூகத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு வழிபாடாக, கடமையாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஜக்காத்தில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா, அது தனிநபரையும் சார்ந்திருக்கிறது, சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு முக்கியமான அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜக்காத்தோடு சேர்த்து சதக்கா, விரும்பி செய்யப்படுகிற தான தர்மங்கள், அந்த தான தர்மங்களை பற்றியும் அல் குர்ஆனும் சுன்னாவும் நிறைய சீர்திருத்தங்களை சொல்லியிருக்கிறார். நபி அவர்கள் மக்கா மதீனா போன்ற தன்னுடைய பிரச்சார காலகட்டத்தில் நம்மை போல ஜக்காத் அல்லது சதக்கா பற்றி தியரிட்டிக்கலாக பேசிக்கொண்டே இருந்தால், ஜக்காத்னால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, சதக்கானால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று வெறும் வாயளவில் நபி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்திருப்பார்களே ஆனால் சமுதாயத்தில் அப்படி ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டிருக்காது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கொன்று நிர்ணயித்து பொருளாதார சீர்திருத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாம் எப்படி அதை சாத்தியமாக்குறதுன்னா, வியாபாரத்தை ஹலாலாக்கி, வட்டியை தடை செய்து, ஜக்காத்தை பரவலாக்கி அந்த சீர்திருத்தத்தை நிலைநாட்டுகிறது. இஸ்லாம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னா, வியாபாரத்தை ஊக்குவித்து ஹலாலாக்கி, வட்டிகளுக்கு அரசாங்கம் தடை ஏற்படுத்தி, ஜக்காத்தை மக்கள் மன்றத்தில் பரவலாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியான ஒரு சீர்திருத்தத்தை நடத்தி சாத்தியமாக்கி காட்டினார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அந்த ஜக்காத் மற்றும் சதக்கா ஆகிய அந்த நடைமுறைகளை சமுதாயத்தில் அமல்படுத்துவதில் நமக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. நாமும் நிறைய குத்துபாக்களில் ஜக்காத் சதக்கா பற்றி பேசுகிறோம். நோன்பை பற்றி பேசுவதைப் போல, ஹஜ்ஜை பற்றி பேசுவதைப் போல, தொழுகை பற்றி பேசுவதைப் போல ஜக்காத் பற்றி நிறைய நாம் பேசுகிறோம். ஆனால் ஜக்காத்தில் ஒரு பெரிய சவால் என்னென்னா, அமல்படுத்துவதற்கு நிறைய உழைப்புகள் தேவைப்படுகிறது. மக்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும், ஆரோக்கியமும் பணமும் இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று மக்களை ஆர்வப்படுத்தலாம். மக்களெல்லாம் தொழுகையின்பால் வர வேண்டும் என்று அவர்களை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் அதில் போய் நம்ம அளவு மீறி இன்வால்வ் ஆக மாட்டோம். யாராவது ஆரோக்கியமும் பணமும் வைத்து கொண்டு
ஹஜ்ஜு செய்யலைன்னா அவங்கள போய் கேள்வி எழுப்புவோமா? அந்த ரைட் நமக்கு இருக்கா? அரசாங்கத்திற்கு இருக்கிறது, நமக்கு கிடையாது. ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரையில் உபதேசத்தோடு அது நின்றுவிடப் போவதில்லை. அதை அமல்படுத்துவதற்கு அந்தந்த குழுக்கள், அமைப்புகள், ஜமாத்துகளுக்கு ஒரு விசாலமான பார்வை தேவை. நடைமுறைப்படுத்துவதற்கு நியாயமான தலைவர்கள் தேவை. நடைமுறைப்படுத்தப்படுகிற போது ஏற்படுகிற சவால்களை எதிர்கொள்வதற்கு ஜக்காத் பற்றிய அறிவு, புரிதல் தேவை. எனவே தான் மற்றதிலெல்லாம் கவனம் செலுத்துகிற அளவுக்கு ஜக்காத்தில் போய் யாரும் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதை தோளில் தூக்கி சுமந்தால் அதற்காக நம்முடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? செலவிட வேண்டியிருக்கும். ஊரில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டறிந்து ஜக்காத்தை வைத்து அதை சரி செய்ய முயற்சி செஞ்சால் அந்த சுமை பாரதூரமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து தான் பலர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்த ஜக்காத், சதக்கா போன்ற நடைமுறைகளில் போய், அந்த திட்டங்களில் போய் கை வைக்க மாட்டார்கள். விரும்பியவாறு, வாய்ப்பு இருக்கிறவாறு அதிலிருந்து விலகி நிற்க பார்ப்பார்கள். அப்படி ஜக்காத், சதக்காக்களை பற்றி மக்கள் மன்றத்தில் நாம் பேச முயற்சி செய்தால், ஜும்மாவில் காரசாரமாக எங்காவது ஜக்காத்தை பற்றி, சதக்காவை பற்றி பேசப்பட்டால் நாம் புரிந்து கொள்ளணும், அன்றைய தினத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் என்னவாக இருக்கும்? அந்த அமைப்போ ஜமாத்தோ சார்ந்த ஏதாவது ஒரு நிறுவனங்களுக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் அப்படி தானே. ஜக்காத்தை பற்றி ஆலிம்களோ தாயிக்களோ ஒரு மேடையில் ஏறி மக்களை விழிப்புணர்வுப்படுத்துவதற்காக ஆழமாக பேசினா பெருமளவில் அன்றைக்கி என்னவாக இருக்கும்? அந்த உரைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஜும்மாவுடைய வசூல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஜமாத் இயக்கங்களுடைய நிறுவனங்களுக்கான வசூலாக இருக்கும். அப்படி வசூல் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஜும்மாவில் ஊக்குவித்து அமைப்பு இயக்கங்கள் அவ்வாறு வசூல் செய்யலாம். ஆனால் என்னவாக மாறிவிட்டது? எப்போ நம்ம ஜக்காத்தை பற்றி பேசுவோம்? ஏழைகளுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து, இந்த சமுதாயத்தில் இருக்கிற விதவைகளுடைய கண்ணீரை எல்லாம் பார்த்து, இங்கே இருக்கிற மாணவர்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து வந்து பேச மாட்டோம். நாம் அப்படி பேசுவதாக இருந்தால் அந்த ஜும்மாவுடைய வசூல் நல்ல வசூலாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு குறுகலான ஒரு சின்ன இலக்கு தான் இருக்குமே ஒழிய அது இந்த சமுதாயத்தினுடைய வறுமையை போக்குவதற்காக இருக்காது என்பதை நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பில் மிக பிரதானமான மாற்றமாக ஜக்காத்தை சொல்லித் தருகிறது. வறுமையிலேயோ பசியிலேயோ கொடுமையிலேயோ இருக்கிற ஒருவனை போய் நாம் அவனுக்கு இஸ்லாத்தை சொல்வதாக இருந்தால் அவனுக்கு உணவு வழங்க வேண்டி இருக்கிறது. வட்டியிலேயோ அல்லது பிழையான பொருளாதார ரீதியிலான வர்த்தகத்திலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவனுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி சொல்ல வேண்டி இருக்கிறது. கடுமையான வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவேளைக்கு உணவில்லாத ஒருவர் நீ சொல்லிக் கொண்டிருக்கிற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத், சதக்காவை யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இஸ்லாத்தின்பால் நாட்டம் இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுது. நியாயப்படி ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்து ஒருவரை இஸ்லாத்தின்பால் ஈர்க்க முடியாதுன்னு தானே நினைப்போம். அதுதான் நம்முடைய புரிதல். ஆனால் இஸ்லாம் வேறொரு உளவியலை சொல்கிறது. இஸ்லாத்தின் மீது தேட்டம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அவனுக்கு பசி, பட்டினி, வறுமை அவனை ஆட்கொண்டு இருக்கும். கணவனை இழந்து சின்ன சிறார்களோடு பிள்ளைகளோடு ஒரு விதவை தாய் இருப்பால், அந்த தாய்க்கு மறுமணம் தேவைப்படுகிறது, இருப்பதற்கு வீடு ஒன்று தேவைப்படுகிறது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேவைப்படுகிறது. ஆனால் நாம் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்பதை போல குத்துபாக்கள் என்ன பேசிக் கொண்டிருப்போம்? அந்த தாயும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே இருந்து பேசிக் கொண்டிருப்போம். அந்த தாயும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தவன், அவருடைய உளவியலை புரிந்து கொண்ட ரப்புல் ஆலமீன் 8 சாரார்களுக்கு ஜக்காத்தை வகைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சாராரை அதில் குறிப்பிட்டு சொல்கிறான். கொஞ்சம் இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு சின்ன நேசம், பற்று, அக்கறை, இதை ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குண்டு அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அவனுக்கு போய் நீ பொருளாதார உதவி செய்து அவன் இந்த மார்க்கத்தின்பால் ஐக்கியமாவதை உறுதி செய். அதுக்கு ஜக்காத் வந்து ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் 177வது வசனத்தில் சொல்கிறான், லைசல் பிர்ர துவல்லு உஜூஹகும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. புண்ணியம் என்பது
அல்லாஹ்விடத்தில் பெரிய புண்ணியம் நன்மை என்பது கிழக்கிலேயோ மேற்கிலேயோ உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வதல்ல, மாறாக வலாக்கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியீன. புண்ணியம் என்பது வெறுமனே நீங்கள் கிழக்கிலேயோ மேற்கிலேயோ திரும்பி அல்லாஹ்வை வணங்குவதில் இல்லை, மாறாக புண்ணியம் என்பது என்னென்று அல்லாஹ் ஒரு பட்டியல் போடும்போது அந்த பட்டியலுடைய துவக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியீன. இஸ்லாத்துடைய அடிப்படை இருக்குல்ல, அல்லாஹ்வை நம்பி, கியாமத் நாளை நம்பி, வேதங்கள் தூதர்களை நம்பி, நபியை நம்புவது இந்த இஸ்லாத்தில் பிரதானமானது. ரெண்டாவது என்ன தெரியுமா? வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யத்தாமா வல் மசாக்கீன வபினிஸ் சபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப். ரெண்டாவது அடுத்தபடி என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் எதெல்லாம் நீங்கள் தௌஹீத் என்று பேசுகிறீர்களோ, ஏகத்துவம் என்று பேசுகிற அந்த கொள்கை சொல்கிறீல்ல, அந்த கொள்கையெல்லாம் நீ ஏற்று உள்ளத்தில் வைத்தது உனது கடமை. அவனை தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அவனுடைய விருப்பத்திற்காக நீ அந்த பொருளாதாரத்தை உன்னுடைய பந்துக்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், வறியவர்கள் வழிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லுது. புண்ணியம்னா நீ நினைத்து வைத்திருக்கிற அந்த புண்ணியம் என்பது கிழக்கிலேயோ மேற்கிலேயோ திரும்பி விடுவதோடு நிற்காது. இதெல்லாம் இஸ்லாத்தில் புண்ணியம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் நிறைய ஷரத்துக்களை சொல்கிறார். அல் பக்ராவுடைய 177வது வசனம், அந்த மொழியாக்கத்தையும் தப்சீரையும் வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கணும். அப்போ இஸ்லாம் அந்த சோஷியல் ரெவல்யூஷன், தனிநபர் மாறுவதற்கு காலமாகும். ஒவ்வொரு தனிநபரும் இஸ்லாத்தை ஏற்று அவனுக்கு பள்ளிவாசல் பிடித்து போய், இந்த மார்க்கம் பிடித்து போய், ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் 750 கோடி பேர் எப்படி இஸ்லாத்தை ஏற்பார்கள்? கொத்து கொத்தாக இஸ்லாத்தின்பால் மக்கள் சேர்வதற்கான நிறைய வழிமுறைகளில் ஒன்றாக இஸ்லாம் ஜக்காத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜக்காத்தில் நம்முடைய சமுதாய சூழல்களை பார்க்கிறோம். முன்பிருந்த காலங்களை விட முஸ்லிம்களிடத்தில் தான தர்மங்களுடைய எண்ணங்கள் பல்கி பெருகி இருக்கிறது. ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னால் ஜக்காத் சதக்கான என்ன புரிதல் இருந்திருக்கும்? பழைய துணிமணிகளை ரமதானில் வழங்குவது தான் ஜக்காத். இஃப்தார்னு வந்துட்டால் ஏதாவது சின்னதாக ஒரு உணவை தயார் செஞ்சு யாராவது ஓரிருவருக்கு வழங்குவோம். மவுத்து ஏற்பட்டால் அந்த மரணத்தின் போதும் 3வது நாள் 40வது நாட்களில் ஏதாவது உணவுகள் அவரவர் சக்திக்கு ஏற்ப வழங்குவார்கள். அதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருந்த ஜக்காத் சதக்கா என்பதான புரிதல். இன்றைக்கு எப்படி மாறி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நிரப்பமாக அல்லாஹ் மனோநிலையை சகோதரர்களுக்கு மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு களத்தில் நாங்கள் நிறைய நேரம் பார்ப்போம். ஜக்காத்துடைய நிசாப் இருக்குல்ல, சுமார் 80 கிராம் தங்கம் இருக்குல்ல, அந்த நிசாபை அடையாத சில சகோதரர்கள் இருப்பாங்கள்ல, நிசாபை அடைந்தவர்கள் ஜக்காத் கொடுக்கிறார்கள், அது அவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமாக கூலி கொடுப்பான். வேற இந்த நிசாபை அடையாத நிறைய மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சகோதரரை பார்க்கிறோம். அவங்க ஜக்காத் கொடுக்க வேண்டியது ஃபர்ல் இல்லை, சதக்கா கொடுத்தா போதும். ஆனால் நிசாபை அடையாத பல தோழர்களை நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். அவன் வருமானத்திற்கு மீறி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சமுதாயத்துக்கு வழங்குறான். பள்ளிவாசல் கட்டுமானன்னு கேட்டால் அதுக்கும் பணம் தர்றான். நாளைக்கு ஏழைகளுக்கு மளிகை கிட்டு கொடுக்கணுன்னு அதுக்கும் பணம் தர்றான். மருத்துவ உதவி ஒன்று செய்யணும்னு ஜும்மாவில் அனௌன்ஸ் பண்ண அதுக்கும் பணம் தர்றான். இஃப்தார் ஏற்பாடு செஞ்சால் உணவு கொடுக்குறான், கஞ்சி ஏற்பாடு செஞ்சால் அதில் பங்கெடுக்கிறான், பள்ளிவாசலுக்கு தானாக பொருட்களை வாங்கி குவிக்கிறான். நன்கொடை இல்லை, இந்த பொருளை என்னோட தான் கொடுத்துட்டு போகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி இருக்கிறான். ஜக்காத் சதக்காவில் நம் சகோதரருடைய விசாலமான உள்ளம் என்பது பல்கி பெருகி இருக்கிறது. மாத சம்பளம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு எளியவர் 2.5% ஜக்காத்திற்கு மீறி நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு விசாலமான உள்ளத்தை தந்திருக்கிறார். அந்த உள்ளத்தோடு இந்த ஜக்காத்தை சமுதாயத்தில் பரவலாக்குற வேலைகளை நாம் பார்க்கணும். ஜக்காத் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு சொல்லப்போனால் சமுதாயத்தை வழிநடத்துகிற பொறுப்பில் இருக்கிற நாமெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். பொதுமக்களை சொல்லக்கூடாது. ஜும்மாவுக்கு மாத்திரம் பங்கு பெற்று அவ்வப்போது எப்போதாவது பள்ளிவாசலுக்கு வந்து போகிற சகோதரர்களை விட, பொதுஜனத்தை விட, இஸ்லாமிய அறிவு அமைப்பு அங்கங்களில்
பங்கெடுக்கிற ஆலிம்கள் தாயிக்கள் நாம் இருக்கிறோமே, நமக்குத்தான் இந்த ஜக்காத்து பின்னடைவானதற்கான பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய பொதுமக்களை பார்த்திருக்கிறேன், வாரி வாரி வழங்குகிற பொதுமக்களை பார்த்திருக்கிறேன். நிறைய கோரிக்கைகளை, இப்படி ஒரு மருத்துவ உதவி இருக்குண்டா மொத்த தொகையை தந்திருக்கிற ஒரு சாமானியரை பார்த்திருக்கிறேன். இப்படி பள்ளிவாசல் ஒரு கட்டுமானம் இருக்குன்னா மொத்த செலவை பொறுப்பேற்கிற ஒரு சாமானியரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நிறைய நேரங்களில் அமைப்பு இயக்கங்கள் இது மாதிரியான வட்டங்களில் பெரும் பதவிகள் பொறுப்புகளில் இருக்கிற நம்மை போன்றவர்கள் உள்ளத்தால் சிறுமை அடைந்தவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரங்களில் ஜக்காத் சதக்காவை பற்றி பேசும்போது எதிர்மறையான கருத்துக்களை உதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? முதல்ல இஸ்லாம் போதிக்கிற மனிதர்கள் மீதான, முஸ்லிம்கள் மீதான நேசம் நமக்கு இருக்கணும். ஒரு மருத்துவ உதவிக்காக ஒருவர் நமக்கு ஒரு கோரிக்கையோடு வர்றார். அந்த மருத்துவ உதவி அந்த வீட்டை போய் பார்த்து அது என்ன வழக்குன்னு பார்த்து அதற்காக ஒரு ஜும்மா வசூல் செய்து அவங்களுக்கு தேவையோ 20 லட்சம் ரூபாய், நாம் வழங்குவதோ 30,000 40,000 ரூபாய், இன்னும் சில பள்ளிகளில் அதுவும் வழங்கப்படுறதில்லை, 10,000 15,000 ரூபாய். அந்த வசூலுக்காக ஒரு மருத்துவ உதவியை நாடி ஒருவர் நம்முடைய பள்ளிவாசலை நாடி வருகிறார். அவருக்கு ஒரு மருத்துவ உதவி செய்கிற போது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியிலே நாம் நிறைய கமெண்ட்டுகளை பார்த்திருக்கிறோம். இந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் நிறைய போலிகள் நடமாடுகிறது என்று பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த மருத்துவ உதவி யார், அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, யாருக்காக இவர்கள் வசூல் செய்கிறார்கள் என்கின்ற இந்த புரிதல் எல்லாம் இல்லைன்னா, இல்லாத ஒருவர் எப்படி பேசுவாங்க? நான் என் செவியால் கேட்டிருக்கிறேன். மருத்துவ உதவிகள் எல்லாம் நிறைய போலி கடிதங்கள், அதெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது, அதிலெல்லாம் நான் அக்கறை செலுத்தக்கூடாது என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுவே அந்த பேஷண்ட்டை போய் நீங்கள் நேரில் பார்த்தா, அவருடைய பின்னணியை பார்த்தா, அவருடைய வழக்குடைய சூழல்களை பார்த்தா, 8 மாத 1 மாத 10 மாத 5 வயது பிள்ளை, மூளை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைன்னு அந்த வழக்குகளை பார்த்தா, ஜும்மாவில் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம்? நிச்சயமாக நாம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அழுத்தமாக சொல்லுவோம். இந்த சதக்கா ஜக்காத் பணிகளில் ஈடுபடாத வெகுஜன மக்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? ஏன் இவர்கள் எப்போது பார்த்தாலும் மருத்துவ உதவி ஜும்மா வசூல் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், விதவைகளுக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு மளிகை கிட்டுக்கு கொடு என்று கேட்டுக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படி ஒரு பிரதானமான எண்ணம் இருக்கும். களத்தில் போய் நின்று பாருங்க, ஒரு 4 வீடு ஏறி இங்கு வருகிற கோரிக்கைகளை, சமுதாயத்தின் பிரச்சனைகளை போய்ப்பார். எங்கு திரும்பி பார்த்தாலும் இந்த ஊரில் விதவைகள் இருப்பதாக தெரியும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் அட்ரஸ் பண்ணாத சமுதாயத்தில் இருக்கிற பொதுவானவர்களுக்கு என்ன தெரியும்? எந்த பிரச்சனையும் இல்லை, ஊர் வளர்ந்து விட்டது, செல்வ செழிப்பாக இருக்கிறது, பள்ளிவாசல்கள் எல்லாம் 4 மாடிகள் கட்டப்படுகிறது, எல்லோரிடத்திலும் வாகனம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் போய் ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வு செஞ்சு பாருங்க. அப்போதான் தோணும், இந்த ஜக்காத்தெல்லாம் பத்தாது, பள்ளிவாசலில் நாம் பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை இந்த ஏழைகளின் துயர் துடைப்பது நமது தலையாய கடமை என்று தோணும். இல்லைன்னா நாம் எப்படி பேசி கொண்டிருப்போம்? மருத்துவ கடிதங்களுக்கு வசூல் செஞ்சால் மருத்துவ கடிதங்கள் போலி என்று சொல்லி கொண்டிருப்போம். யாராவது ஏழைகளுக்கு மருத்துவமனையுடைய வாசலில் உணவு கொடுத்து கொண்டிருந்தா, அங்கேயப்பா உணவு கொடுக்குற, இங்கேயே நிறைய ஏழைகள் இருக்கான்னு சொல்லுவோம். இல்லை ஏதாவது விதவைகளுக்கு போய் மளிகை பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தா, அந்த விதவைக்கு 1க்கும் மேற்பட்ட மளிகை கிட்டுகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் போய் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் யார் சொல்லுவான்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான எதிர்மறை கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்துவது யாருன்னு யோசிச்சு பாருங்க. யாருக்குமே சதக்காவோ ஜக்காத்தோ வழங்காதவர்கள், யாருடைய கஷ்டத்திலும் பங்கெடுக்காதவர்கள், யார் கஷ்டத்தையும் காது கொடுத்து கேட்காதவர்கள், எவருடைய வீட்டு வாயிலும் போய் உனக்கு என்ன பிரச்சனை கேட்காதவன் தான் அவனுக்கு தான் உண்டு, தன்னுடைய உணவு உண்டு என்கின்ற மனோநிலையில் வாழ்வன் தான் அப்படி இருப்பான். இஸ்லாம் ரத்தின சுருக்கமாக சொல்கிறது, பூமியில் ஒரு சகோதரன் மீது நீ கருணை காட்டினால் நிச்சயம் அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவான். ஒருவருடைய துக்கத்தை போக்குவதற்கு நீ பாடுபட்டா, அதுக்காக நீ மெனக்கெட்டு போனா, அதுக்காக பணம் திரட்டுனா, சகோதரர்களை அழைத்து அதற்காக ஆலோசனை செஞ்சா, அதை கொண்டு போய் கொடுத்தா, அல்லாஹ் உனக்கு ஒரு வாழ்நாள் ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அதே போல அவனது அருளால் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவான். நம்ம எந்த அளவுக்கு குறுகலான மனோநிலைக்கு சொந்தக்காரர்களாக மாறிட்டோம்டா, நிறைய நேரங்களில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நிறைய துவா அறிவிப்புகள் செய்வோம்.
இன்னாருக்கு இந்த பிரச்சனை, இன்னாருக்கு இந்த நோயின்று துஆ அறிவிப்புகள் செய்து கொண்டிருப்போம். அப்படி துஆ அறிவிப்புகள் செய்து கொண்டிருக்கிற போது நிறைய நேரங்களில் சில சகோதரர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள், எதற்காக இவ்வளவு துஆ அறிவிப்புன்னு கேட்பாங்க. எதுக்காக இவ்வளவு துஆ அறிவிப்பு? கிட்டத்தட்ட 2 நிமிடம் 3 நிமிடம் துஆ செய்கிறீங்களேன்னு கேட்பாங்க. இன்னாருக்கு புற்றுநோய், இன்னாருக்கு அந்த பிரச்சனை, இன்னாருக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவனுடைய சூழலில் இருந்து யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வரும்போது ஜும்மாவுடைய துஆ அறிவிப்புக்காக சொல்லக்கூடிய சகோதரர் சொல்கிறார், ஜும்மாவுக்கு இங்கே தான் வருவேன், கண் அறுவை சிகிச்சைக்காக போகிறேன், டாக்டர்கிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன், ஜும்மா முடிஞ்சதுக்கு பிற்பாடு அறுவை சிகிச்சைக்கு வர வேண்டும் என நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் அவங்க அது முடியாதுங்கிறாங்க. காலையில் 10 மணியிலிருந்து டிராப்ஸ் ஊற்றினாதான் மதியம் 4 மணி அளவில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஜும்மாவுக்கு பின்னால் வந்தால் இரவு நேரத்தில் அறுவை சிகிச்சை என்னால் செய்ய இயலாதுங்கிறாங்க. அந்த சகோதரர் சொல்கிற, ஜும்மாவில் எனக்காக நீ துஆ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டு நம்மோடு களமாடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், என்னுடைய உறவுக்காரர் புற்றுநோயினால் நம்மளோட பணமாக கேட்டான், காசு கேட்டானா, ஊருக்கே ஜும்மா வசூல் எடுத்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலில் நம்மோடு களமாடி கொண்டிருக்கிற ஒருவன், அவனுக்கோ அவனுடைய உற்றார் உறவினருக்கோ ஜும்மா வசூல் கேட்கல. என்ன வந்து கேட்குறா, சகோதரா துஆ செய்ய சொல்லு, என்னுடைய உறவினர் தாய் வழியில் இருந்த சகோதரன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கா, துஆ செய்ய சொல்லுன்னு சொல்கிறான். அந்த துஆவை புறக்கணிக்க முடியுமா? நமக்கு எது கஷ்டமாக இருக்குது? 12:50க்கு குத்துபா முடித்து 1 மணிக்கு ஜும்மா முடித்து 2 நிமிட துஆ அறிவிப்பு செய்ய சொல்லுகிற போது நம்மளால் அந்த 2 நிமிட ஜும்மாவுடைய துஆ அறிவிப்பை கேட்க இயலலை, அதை ஜீரணித்து கொள்ள முடியலை. அது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சகோதரருடைய துஆ அறிவிப்பை செவிமடுக்கிற அளவுக்கு கூட சூழல்கள் வாய்க்கப்படாத நாம இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மீது கருணை காட்ட போகிறோமா? இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மீது கருணை, பின் அந்த நபிமொழிக்கு என்ன அர்த்தம்? அரியாபுரத்தில் உன்னுடைய சகோதரர் ஒருவருக்காக நீ பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் வானவர்கள் உனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். அது எவ்வளோ பெரிய விசாலமான உள்ளம். என்கிட்ட என் சகோதரன் துஆ செய்ய சொல்லி கேட்கல, ஆனால் நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், சிரமத்தில் இருக்கிறான். 5 கால தொழுகையிலும் அவனுடைய சிரமத்திற்காக தொடர்ந்து நான் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன். என் பிரச்சனையை ரப்பு தீர்க்க மாட்டானா? என்னை அந்தஸ்தால் அல்லாஹ் உயர்த்த மாட்டானா? பொருளாதாரத்தால் என்னை அல்லாஹ் நிரப்பமாக ஆக்க மாட்டானா? அதானே அதை அந்த ஹதீஸோட சுருக்கமே அதானே. அவன் அறியாத புறத்தில் அவனுக்காக நீ பிரார்த்தனை செய்தால் அப்பவே வானவர்கள், யா அல்லாஹ் பிறருக்கு கேட்கிற அளவுக்கு விசாலமான உள்ளம் படைத்திருக்கிற இவனுக்கு நீ பிரார்த்தனை, இவனுக்கு நீ கபூலாக்குன்னு கேட்க மாட்டானா? அப்போ நம்ம விசாலமாக்கணும். எவ்வளவு கொடுத்தாலும் தகும். வாழ்கிறதுக்கான உணவு, இருப்பிடம், பிள்ளைகளை தன்னிறைவாக விட்டு செல்வதற்கான சொத்து, செல்வம், அதை கடந்து எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து இந்த ஏழை எளியவர்களுக்காக நாம் வழங்கலாம். அதைத்தான் உச்சபட்சமாக இஸ்லாம் சொல்கிறது. உதவிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுபவர் அறப்போரில் ஈடுபடுவதற்கு சமமானவர் என்று சொல்லுது. அறப்போருக்கான வாய்ப்பு இல்லை என்று வருத்தப்படுறீங்களா? ஜிஹாதில் கலந்து கொள்ள முடியவில்லை, அந்த நசீபை அடைய முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? உன் வாழ்நாளின் ஒரு பகுதியாக உதவிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுவதை நீ வழக்கமாக்கிக்கொள். மௌத்தா போன உனக்கு ஜிஹாதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அப்படி நேரத்தில் பஞ்சம் பார்க்காத, காசில் இருக்கிற பஞ்சம் வழிகளை தேடு. கையில் இருந்தால் நன்கொடை வழங்கு, இல்லையா சார்ந்திருக்கிற ஜமாத்திடத்தில் கோரிக்கைகள் வழங்கு, அல்லது தனவந்தர்களாக இருக்கிற நண்பர்களிடத்தில் கோரிக்கைகள் வழங்கு. இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் மன்றத்தில் அதை தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் அதிகரிக்கணும். ஜக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெளியூரிலிருந்து ஒரு கூட்டம் வந்து, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி உணவில்லை, வாழ்வாதார அடிப்படைகள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரே ஒரு பேரித்தம்பள துண்டையேனும் சதக்கா செய்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்போ சொன்னாங்க? யார் என்றே தெரியாத ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறது, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுக்காம போயிடக்கூடாது. வீட்டில் பேரித்தம்பளத்துடைய பாதியாவது இருக்குமில்ல, ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த இடத்துல பங்களிக்காமல் போய்விடக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படித்தான் முஸ்லீம் சமுதாயம் வார்க்கப்பட்டிருக்க வேண்டும். வழங்குகிற எல்லா ஜக்காத் சதக்காக்கள் அல்லாஹ்வுடைய மன்றத்தில் திருப்பி பன்மடங்காக வரும் என்பதை நினைவில் கொள்ளணும். அது மட்டும் இல்லை, 2வது முக்கியமான செய்தி, பொருளாதாரத்தால் தேவையுடையவர்களை எப்போதும் நோவிடைப்படுத்துகிற வளமை நமக்கு இருக்கக்கூடாது. சமுதாயத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ அக்கறை கொண்டிருக்கிற ஒருவன்
எப்போதும் இன்னொரு சக ஏழையே முஸ்லீமை என்ன செய்ய மாட்டான், நோவினைப்படுத்தவோ காயப்படுத்தவோ மாட்டான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். சூரா அல் பக்கரா அதே அத்தியாயத்தினுடைய 263வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கவுலு மஅரூஃபி வ மஅஃபிரத்துன் கைரு மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. சதக்கா கொடுத்து விட்டு அவர்களை காயப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது என்பது அதைவிட சிறந்தது எது தெரியுமா? கனிவான சொல்லும் அவர்களை மன்னித்து விடுவதும் என்று சொல்கிறான். நீ கொடுக்கிற, பொறுப்பு வகிக்கிற, கொடுக்கிற அளவுக்கு உனக்கு இருக்குன்னா கொடுப்பேயானால் அதற்குரிய கண்ணியத்தோடு அந்தஸ்தோடு நடந்து கொள்ளணும். நடைமுறையில் நான் நிறைய நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். என்னை விட வயதில் மூத்த ஒரு மஸ்ஜித் நிர்வாகியோடு ஒரு ஏழை ஒருவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது அந்த ஏழைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டு அவருக்கு நசீகத் வழங்குவதற்கு பதிலாக ஆதரவாக பேசுவதற்காக என்னோடு இருந்த ஒரு தோழர் ஒருவர் அவர்களை காயப்படுத்துகிற விதத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இனி என்ன செஞ்சிடக்கூடாது, உதவின்னு கேட்டு பள்ளிக்கு வந்துடக்கூடாது, நீ உன் சொந்த காலில் நிற்கணும் தான், உதவிகள் கேட்டு பெறுவதிலேயே நாம் என்றைக்கு இருக்கக்கூடாதா, ஏழைக்கு உதவுகிற போது இடம் பொருள் அணிந்து நாம் உபதேசம் செய்யணுமா இல்லையா? தொடர்ந்து அவர்களை நோவினைப்படுத்தி கொண்டே இருந்த போது ஒரு கட்டத்தில் அந்த பயனாளி அழுது விட்டார். நான் இது சொல்கிறது நான் மாணவர் பருவத்தில் இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை வாசிக்கிற போது உண்மையிலேயே எனக்கு அந்த செய்தி தான் இன்றைக்கு வரை நினைவு வரும். இன்று காலையில் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வாசிக்கிற போது எனக்கு அதான் நினைவு வந்தது. கொடுக்கிறோமோ இல்லையோ, மக்களுடைய கஷ்டங்கள் துயரங்களை பார்க்கிற போது கனிவான சொல்லும் அவர்களை மன்னிக்கிற மனோபாங்கும் ஒரு இஸ்லாமிய தோழனிடத்தில், நிர்வாகிகளிடத்தில், அடைப்பாளரிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, காசு கொடுத்துட்டு அவனை காயப்படுத்துவதை விட ஆறுதலாக பேசி அவனோடு மன்னிப்போடு நடந்து கொள்வது உனக்கு சிறந்ததுன்னு சொல்லுதுன்னா யாரையும் காயப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. துரதிருஷ்டவசமாக என்ன நடக்கும்னா, பெரும்பாலும் பள்ளிவாசல்களில், அமைப்பு இயக்கங்களில் இந்த கஜானா பணம் இருக்குல்ல, அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவன் தான் இருக்கிறதுலேயே கரடு முரடானவனாக இருப்பான். மக்களை கண்கொண்டு பார்க்க மாட்டார்கள், சலாம் சொல்ல மாட்டார்கள், புன்முறுவல் பூக்க மாட்டார்கள், அவருடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க மாட்டார்கள். இருக்கிறதுலேயே ஒரு கரடு முரடானவரை பிடித்து ட்ரெஷரர் பொறுப்புகளில் ஆங்காங்கே அமர்த்தி இருப்பார்கள். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அப்படி அவர்களை பொறுப்புகளில் அமர்த்துகிற போது அங்கே அங்கம் வகிக்கிற சகோதரர்கள் எதிர்த்து பேச மாட்டீங்களாப்பா? ஒரு தகுதியற்ற, ஏழைகளை நேசிக்க தெரியாத, ஜக்காத்துடைய அம்சங்களை பற்றி அறிவில்லாத, ஏழைகளை பார்த்து சலாம் சொல்லாத, நேருக்கு நேராக பேச திராணியற்ற ஒருவரை ஒரு கஜானாவுடைய பொறுப்பில் ஏதாவது ஒரு அமைப்போ இயக்கமோ அவர்களை நியமிக்குமாக இருந்தால் அதையெல்லாம் எதிர்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காதா? அந்த துப்பு கூட இல்லைன்னா குர்ஆன் சுன்னாவை நீ படித்து என்ன பயன்? கால் நூற்றாண்டாக அமைப்பு இயக்கங்களை நீ அங்க வச்சு என்ன பயன்? அதை கூட உனக்கு கேட்பதற்கு திராணி இல்லைன்னா ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, இது இஸ்லாத்திற்கு விரோதமானதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு திராணி இல்லைன்னா எதுக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம்? எதுக்கு இந்த அமைப்பு? குர்ஆன் சுன்னா பிறரை காயப்படுத்துபவர்களை பார்த்து, அதாவது இன்றைக்கு இருக்கிற நடைமுறை என்னன்னா, முன்பு இருக்கிற நடைமுறை என்னன்னா, கஜானாவை நிர்வகிக்கிற, ஏழைகளை அணுகுகிற அல்லது பணப்பட்டுவாடா செய்கிற ஒரு பொருளாளர் அல்லது அந்த கஜானாவுக்கு சொந்தக்காரர்களை முன்னால் எப்படி தேர்ந்தெடுப்போம்னா, நேர்மையான குணத்தால் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களை தேர்ந்தெடுப்போம். அப்படிதானே? இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? யார் வசதி படைத்திருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிதானே? எவ்வளவு முரணான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அப்படியானால் ஜக்காத் சதக்கா இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதை நிர்வகிக்கிற, சமுதாயத்தை வழிநடத்துகிற இடத்துல இருக்கிற, இஸ்லாம் பற்றிய பெரிய புரிதல் இருக்கிற நம்மை போன்றவர்கள் தான் அதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் விட்டொழிச்சாலே சமுதாயத்தில் கணிசமான அளவுக்கு ஜக்காத்தும் சதக்காவும் மக்கள் மன்றத்தில் பரவலாகும் என்பதை ஜுமாவுடைய முதல் செய்தியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜக்காத் சதக்காக்களை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு விசாலமான பார்வை, அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக திருப்பி தருவான் என்கின்ற எண்ணத்தில் பார்க்கிற நமக்கு வளமை வேணும். ஒவ்வொரு முஸ்லீமும் தன் வாழ்நாளில்
ஏழைகளுடைய துயர் போக்குவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு ஒரு நியத்தை வச்சுக்கணும். வாப்பா மௌத்தா போயிட்டாரு, உம்மா மௌத்தா போயிட்டாங்க, வலியாப்பா மௌத்தா போயிட்டாரு, ஆறுயிர் மனைவி மௌத்தா போயிட்டாங்க, அவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை சகோதரர்கள் கேட்பார்கள். நீ ஒரு நியத்து வை, என்னுடைய தகப்பனாருக்காக, உம்மாவுக்காக, மனைவிக்காக ஒரு முழு பள்ளிவாசலை நானே கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு நியத்து வை. அல்லது ஒரு ஏழைகளுக்கு முழுவதுமாக ஒரு வீடை நான் கட்டி கொடுப்பேன்னு ஒரு நியத்து வைங்க. ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி இருக்கிறோம், பெரிய ஒரு நிலங்களை பிரித்து வியாபாரம் செய்கிறோம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி ஒருவர் அதே நிலத்தில் பள்ளிவாசலுக்காக ஒரு நிலம் ஒதுக்கிய செய்தியை கேட்டபோது மனசெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஒரே நபர் நிலம் ஒதுக்கு, ஒரு சக்திக்கு ஏற்ப ஒரு சிறிய பள்ளிவாசலை நீங்களே முழுவதுமாக கட்டுங்க. அதுக்கு தாக்கத்தை அல்லாஹ் சமுதாயத்தில் சிலருக்கு தந்திருக்கான்ல. உங்களுடைய வாப்பாவுடைய பெயர் நினைவாக அந்த மஸ்ஜிதை கட்டுங்க, உம்மாவுடைய பெயர் நினைவாக அந்த மஸ்ஜிதை கட்டுங்க. அல்லது ஒரு நிலத்தை ஏழைகளுக்காக வக்ஃப் செஞ்சிருங்க. கட்டுமானத்துறையில் இருக்கீங்களா, ஒரு 1க்கு 4 மாடி கட்டுமானங்களை எழுப்பி அரசாங்கங்கள் எப்படி ஹவுசிங் யூனிட் போர்டுகள் கட்டுகிறதோ அந்த மாதிரி ஒரு வீடை கட்டணுங்கிறத ஒரு லட்சியமாக வைத்து கட்டி உங்களுடைய தகப்பனாரோ தாயோ விருப்பத்திற்குரியவருடைய பெயரை சூட்டி அதை ஏழைகளுக்கு வக்ஃப் செஞ்சிருங்க. இலக்குனா அதுதானே. ஏன் அப்படி ஒரு சக்காத் செய்யக்கூடாது? ஏன் அப்படி ஒரு சதக்கா செய்யக்கூடாது? செய்யலாம். நாமே சக்காத் சதக்காக்கல்ல என்ன மனோநிலையில் இருக்கிறோம்? ஜும்மா வசூல்ல போட்டு விட்டால், மாதாந்திர சந்தா பள்ளிவாசலுக்கு வழங்கிவிட்டால் அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டதாக நாம் ஒருபோதும் கருதக்கூடாது. ஜக்காத் சதக்கா தொடர்பான இலக்குகள் என்பது பெரிய இலக்குகளாக வைக்கணும். இப்பவே ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கிற ஒரு மனோநிலையில் நாம் மாறும்போது இந்த ஊரில் இருக்கிற ஏழைகள் பலருக்கும் வீடு இருக்கும். பட்டினியோடு அவர்கள் இரவை தூங்க கழிக்க போக மாட்டார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய வட்டாரத்திற்குள்ளாக மார்க்க வரம்புகளுக்குள்ளாக இருப்பதற்கு அவர்களுக்கு நாம் துணை நிற்பதாக அமையும் என்பதையெல்லாம் ஒரு இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத்திற்கு முன்பதாக நமக்கு அதை தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் துஆ செய்தவனாக ஜும்மாவுடைய உரையை முடிவு கொண்டு வருகிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹார் வ அஹ்லவனா அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.